வணக்கம். நம்ம வாழ்க்கையோட சில பெரிய கேள்விகளுக்கு ரொம்ப சிம்பிளான கதைகள்ல தான் பதில் ஒளிஞ்சிருக்கும் தெரியுமா? மன அமைதி, வெற்றி, சந்தோஷம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான பாடத்தை இன்னைக்கு நாம மூணே கதைகள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். உங்க மனசுக்குள்ள எப்பவாவது ஒரு பெரிய புயலே அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கவலை, டென்ஷன் எல்லாம் சேர்ந்து உங்க நிம்மதியே கெடுத்திருக்கா? அப்போ நீங்களும் என்ற இளைஞனை போல தான் உணர்றீங்க. அவனோட மனசும் அமைதியே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புயல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த புயலை எப்படி அமைதிப்படுத்துறது? முதல் கதையில மாஸ்டர் லீன்னு ஒரு துறவி வேக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்கறாரு. என்னன்னா, அமைதியான வாழ்க்கை சுத்தமான மனசுல இருந்து தான் தொடங்குது. மாஸ்டர் லீ இத ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொன்னாரு. உன் மனச ஒரு வீடு மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னாரு. தினமும் வீட்ல தூசி சேர்ற மாதிரி நம்ம மனசுலயும் கவலை, பயமும் நெகட்டிவ் எண்ணங்கள் சேரும். வீட்டை சுத்தப்படுத்தாம விட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் மனசையும் சுத்தப்படுத்தாம விட்டா அது ஒரு குழப்பமான வாழவே முடியாத இடமா மாறிடும். ஒரு நாள் மாஸ்டர் லீ வேவ ஒரு குளக்கரைக்கு கூட்டிட்டு போனாரு. தண்ணியில ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து போட்டாரு. தண்ணி மொத்தமா கலங்கிடுச்சு. அப்போ அவர் சொன்னாரு, பாத்தியா, இதுதான் உன் குழப்பமான மனசு. இப்போ இதோட சண்டை போடாத. கொஞ்ச நேரத்துல அந்த மண் மெதுவா கீழே படைஞ்சு தண்ணி மறுபடியும் தெளிவாச்சு. அப்போ அவர் சொன்னாரு, அதை சும்மா அமைதியா இருக்க விடு, உன் மனசு தானா அமைதியாயிடும். இது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கல் டிப்ஸ். மாஸ்டர் லீ மூணே வழி சொன்னாரு. காலையில 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கவலைகளை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. கடைசியா உங்க கவனத்தை நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து பாசிட்டிவ் விஷயங்களுக்கு திருப்புங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய மேதைகள் கூட மனசுக்கு இப்படி ரெஸ்ட் கொடுத்து தான் தெளிவான சிந்தனைகளை உருவாக்குனாங்க. ஓகே, இப்ப நம்ம மனசு சுத்தமா இருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த சுத்தமான மனசுல நாம எதை விதைக்கிறோம்? இதுதான் நம்மள சூர்யாவோட கதைக்கு கூட்டிட்டு போகுது. அவனோட நண்பன் கிட்ட இருந்து 3 விதமான விதைகளை பத்தி ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டான். சூர்யாவோட ஃப்ரெண்டு குமார் அவனுக்கு 3 விதமான விதைகளை கொடுத்தான். கோதுமை விதைகள் நல்ல எண்ணங்கள் மாதிரி செழிப்பை கொடுத்துச்சு. பழைய முளைக்காத விதைகள் தேவையில்லான எண்ணங்கள் மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லாம தேக்கத்தை உருவாக்குச்சு. ஆனா களைகள் அது நெகட்டிவ் எண்ணங்கள் மாதிரி நல்லா வளர்ந்த மத்த பயிரையும் சேர்த்து அழிச்சிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம மனசுல எதை விதைக்கிறோமோ அதையே தான் நம்ம வாழ்க்கையில அறுவடை செய்வோம். இந்த கதையோட மைய கருத்தே இதுதான். எண்ணம் போல் வாழ்க்கை. சூர்யா ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டான், தன்னோட தோல்விகளுக்கு காரணம் தன்னோட நெகட்டிவ் எண்ணங்கள் தான்னு. எப்போ அவன் நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல விதைக்க ஆரம்பிச்சானோ அப்போ பாருங்க, சில மாசத்திலேயே அவனோட வாழ்க்கை தோல்வியிலிருந்து வெற்றி பாதைக்கே மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம மனசு சுத்தமா இருக்கு, அதுல நல்ல எண்ணங்களையும் விதைக்கிறோம். ஆனா இந்த எண்ணங்களை செயல்படுத்த நமக்கு என்ன தேவை? நேரம். இதத்தான் நம்மளோட 3வது கதை சொல்லுது. ஒரு பணக்கார அப்பா, 3 பிச்சைக்காரங்க, இவங்கள வச்சு ஒரு அருமையான பாடம். ஒரு பணக்கார அப்பா தம் பையன் ராஜுவுக்கு வாழ்க்கை பாடம் சொல்லிக் கொடுக்க நினைச்சாரு. அவர் 3 அலகலாதா பிச்சைக்காரங்களுக்கு ஆளுக்கு ஒரு கை நிறைய பணத்தை கொடுத்தாரு. சரியா 1 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு பார்க்க அதே இடத்துக்கு போனாங்க. அந்த ஒரு வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். முதல் பிச்சைக்காரர் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2வது ஆள் அந்த பணத்தை சூதாட்டத்துல விட்டுட்டு முன்ன இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனா 3வது ஆள் அவர் அந்த பணத்தை முதலீடு செஞ்சு ஒரு பழக்கடை ஆரம்பிச்சு தன்னோட வாழ்க்கையை மாட்டிக்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? வாய்ப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அவங்க மனநிலையும் நேரத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்றது தான் இந்த பெரிய வித்தியாசத்தை உருவாக்குச்சு. அப்போ அந்த அப்பா தன் பையன் ராஜு கிட்ட சொன்னாரு, பணத்தை நாளைக்கு கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நாம வீணாக்குற நேரம் அது திரும்ப வரவே வராது. இதுதாங்க இந்த கதையோட ஆழமான பாடம். நம்ம கிட்ட இருக்கிற மிக மதிப்புள்ள, திரும்ப பெறவே முடியாத ஒரு சொத்துன்னா அது நேரம்தான். இப்போ இந்த 3 கதைகளையும் ஒன்னா சேர்த்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு தெளிவான வழியை பத்தி பார்க்கலாம். ஆக, நாம கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப சிம்பிள். முதல்ல, தினமும் உங்க மனசை சுத்தப்படுத்துங்க. மனசுல இருக்கிற சேறு படியறதுக்கு அமைதியா இருக்க பழகுங்க. 2வது, உங்க மனத்தோட்டத்துல பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் கவனமா நடுங்க. 3வது, உங்க நேரத்தை தங்க மாதிரி மதியுங்க. உங்க எதிர்காலத்தை உருவாக்க அந்த விலை மதிப்பில்லாத நேரத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. பாத்தீங்களா, இந்த 3 பாடங்களும் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. சுத்தமான மனசுல தான் நல்ல எண்ணங்களை விதைக்க முடியும். அந்த நல்ல எண்ணங்களை செயல்படுத்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக நீங்க விதைக்க போற முதல் பாசிட்டிவ் எண்ணம் என்ன? யோசிச்சு பாருங்க.